நீங்கள் அல்-இஸ்திக்ஃபார் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமிக்கு 2 பாதுகாப்பு இருக்கிறது. இந்த 2 பாதுகாப்பும் அகற்றப்பட்டால் இந்த பூமி அழிந்துவிடும். அதில் முதல் பாதுகாப்பு எம்மை விட்டு சென்று விட்டது. இரண்டாவது பாதுகாப்பு மறுமை வரை தொடர்ந்திருக்கும். யாருக்காவது தெரியுமா? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சா இல்லையா? 2 பாதுகாப்பு, இரண்டும் சென்று விட்டால் உலகம் அழியும். ஒன்று எம்மை விட்டு சென்று விட்டது, இன்னொன்று எம்மோடு இருக்கிறது. சூரத்துல் அன்ஃபால் 33வது வசனம் விடை சொல்லுகிறது, வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். முஹம்மது ரசூலின் சமூகமே, அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லுங்கள். அல்லாஹ் அந்த தூதரை எமக்கு வழிகாட்டுவதற்காக கொடுத்ததற்கு. அல்லாஹ் கூறுகிறான், நபியே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் வரை என்னுடைய வேதனையை நான் இந்த பூமியின் மீது இறக்க மாட்டேன். இந்த பூமிக்கு வேதனையிலிருந்து தடுக்கக்கூடிய முதல் தடுப்பு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் இருக்கும் வரை அவர்களை நான் வேதனை செய்ய மாட்டேன். இரண்டாவது, வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருக்கும் வரையும் அவர்களை நாம் வேதனை செய்ய மாட்டோம். இஸ்திக்ஃபார், முஹம்மது ரசூலுல்லாஹ் எம்மை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு மறுமை வரை எம்மோடு இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இஸ்திக்ஃபாரை பாவ மன்னிப்பை அதிகமாக தேடுகிறார்களோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. ஒவ்வொரு துக்கத்திலிருந்தும் வெளியேறக்கூடிய வழியை, வமின் குல்லி ضيقின் மக்ரஜா, ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் வெளியேறக்கூடிய வழியை, அவர் எண்ணாத புறத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். எதை அதிகமாக செய்தால் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை. கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியுமா, அஸ்ஸுனூப் பாவங்கள் உங்களுக்கு தெரியுமா? எது இப்லீஸை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து விலக்கியது, எது இப்லீஸுக்கு அல்லாஹ்வுடைய லானத்தை வாங்கி தந்தது, எது ஃபிர்அவுனையும் அவர்களுடைய சமூகத்தையும் கடலில் மூழ்கடித்தது, எது சமூது கூட்டத்தையும் நபி சாலிஹின் கூட்டத்தையும் அழித்தது, எது காரூனை இந்த பூமியில் சொருக வைத்தது, அழிக்க வைத்தது, இந்த பூமியில் ஏற்படுகின்ற கஷ்டம், இந்த பூமியில் ஏற்படுகின்ற துன்பம், இந்த பூமியில் ஏற்படுகின்ற வேதனை, இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கேள்வி பலவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அஸ்ஸுனூப், பாவங்கள். இந்த பூமியில் எந்த ஒரு சோதனையும் விழுவதில்லை, இந்த பூமி பாவத்தால் நிரம்புவதாலே தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், சூரத்துர் ரூம் 41வது வசனம், ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس. கடலிலும் நிலத்திலும் குழப்பங்கள் பரவுகிறது. ஏன்? மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தால். சூரத்து ஷூரா 30வது வசனம், வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும். எந்த ஒரு சோதனைகளும் உங்களை சூழ்வதில்லை, உங்களுடைய கரங்கள் சம்பாதிக்கும் பாவங்களாலே தவிர. சூரத்துல் அன்ஆம் 146வது வசனம், ذَلِكَ جَزَيْنَاهُمْ بِبَغْيِهِمْ يعني أي ظلمهم. அவர்களுடைய அநியாயத்தின் காரணத்தாலே அல்லாஹ் இந்த வேதனையை கூலியாக கொடுத்தான். சூரத்துல் ஆல இம்ரான் 11வது வசனம், فَأَخَذَهُمُ اللَّهُ بِذُنُوبِهِمْ